வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. இந்த காணொலி கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. என்ன முட்டாளா, ஏன் விஜய் இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா நான் பேசுறத கேட்கறதுக்கு காது இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணு இருக்கு, உதவுறதுக்கு கை இருக்கு, நடக்கிறதுக்கு கால் இருக்கு. இது எல்லாம் இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு உயிர் இருக்கு. என்னடா எல்லாத்தையும் இருக்குங்கிறியே, இல்லாதது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனா இல்லாதது எவ்வளவுதான் இருந்தாலும் அது நம்ம வந்ததுக்கு அப்புறம் அதை நம்மளால தூக்கிட்டு இறந்து போக முடியாது. சரிங்களா? நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட எலும்பு கூடு மட்டும்தான் மிச்சம். நீ எவ்வளவு கலரா இருந்தாலும் சரி, பிளாக்கா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, அழகே இல்லாம இருந்தாலும் சரி, நம்மளோட உயிர் போயிடுச்சுன்னா நம்மளோட மண்டவோடு தான் மிச்சம். ஏக்கங்கள் எவ்வளவு வேணா இருக்கலாம், தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளோட ஆசைய நிறைவேற்றிக்கலாம். தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு 28 வயசு வாலிப பையன் ஒரு வாரம் 10 நாளா விரதம் இருக்கான். அவங்க அம்மா, ஏண்டா தம்பி இப்படி உடம்பை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இல்லம்மா, நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், நீங்க எனக்கு பொண்ணு பாக்குறீங்க, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு நான் நினைச்சிருக்கேன். ஏண்டா அதை நினைக்கிற, நீ என்கிட்டயே சொல்லலான்னு. இல்லம்மா, நான் உன்கிட்ட சொன்னாலும் 4 பேரு அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க, 4 பேரு அந்த பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, கெட்ட பொண்ணு, அமைதியான பொண்ணு, கோபக்கார பொண்ணு, ஆனா கடவுளுக்கு உண்மையை தானே தெரியும். அதனால கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சரி, அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டான். அன்னைக்கு நைட்டு கனவுல கடவுள் வராரு. என்ன தாண்டா உன் பிரச்சனை, எதுக்குடா நீனு 20 நாளாகி சாப்பிடாம இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல கடவுளே, எங்க அம்மா ரொம்ப அமைதியா இருக்காங்க, அதே மாரி என்னை கட்டிக்க வர பொண்ணும் ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும், அமைதியா இருக்கணும், குணவதியா இருக்கணும், யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்றான். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேக்குறாரு. எனக்கு அந்த பொண்ணு எப்போதுமே என் கூடயே இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு அதை செய்யணும் அப்படிங்கிறான். சரி, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், எனக்கு அது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றான். சரி, அதுவே நடக்கும்னு சொல்லிட்டான். மறுநாள் ஒரு பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த பொண்ணு இவனுக்கு பிடிச்சு போயிடுச்சு. ஒருவேளை கடவுள் தான் அந்த பொண்ணு நம்ம கொடுத்துருக்கான் போலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம்லாம் வருது. அப்போ கடவுளை திட்டுறான். நீ எல்லாம் ஒரு கடவுளா, உன்னதானே வேண்டின, எனக்கு இந்த பொண்ணை நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். நான் ஒரு 20 நாளா உன்கிட்ட விரதம் இருந்தேனே, இப்படி ஒட்ட வாழ்க்கை அமையத்துக்கு தான் உன்கிட்ட விரதம் இருந்தேனா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அன்னைக்கு நைட்லயும் அந்த கடவுள் கனவுல வராரு. எப்பா, நீ என்ன கேட்ட? உன் பொண்டாட்டி உன் கூடவே இருக்கணும், அமைதியா இருக்கணும், நீ சொல்ற எல்லாத்தையும் செய்யணும்னு தானே கேட்ட அப்படிங்கிறான். ஆமா, நான் சொல்ற எல்லாத்தையும் செய்யணும்னு தான் சொன்னேன், சுயமாவே சிந்திக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறான். அப்படி என்ன செஞ்ச அப்படின்னா, காலையில நான் இட்லி ஊத்த சொன்னேன், இட்லி ஊத்துனா. சரி, அவதான் இட்லி ஊத்துனாலே, உனக்கு என்ன பிரச்சனை? இட்லி ஊத்துனா தொட்டுக்க சட்னி வைக்கணும்ல, கேட்டா நீங்க தாங்க சொல்லல அப்படின்னு சொல்றான். ஏன்பா, அப்பவும் அவ அமைதியா தானே சொல்லியிருக்கா. எங்க அமைதியா சொன்னது சரி, எனக்கு டைம் ஆச்சுல, நான் வேலைக்கு போகணும்ல. சரி, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னா மட்டும்தான் அவ வேலை செய்யறா, சொல்லல ஒரு கோவத்துல போ உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னாலும் கிளம்பி போயிடுறான் அப்படின்னா அந்த பையன் சொல்லி எழுந்துக்கிறான். இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அந்த கடவுள் கேக்குறாரு. எனக்கு என்ன தேவைங்கிறத என் பொண்டாட்டி பார்த்து உடனே பண்ணணும், நான் சொல்றதுக்கு முன்னாடியே செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். சரி, நாளையிலேருந்து உன் பொண்டாட்டி நீ என்ன வேண்டியோ, நீ என்ன நினைக்கிறியோ அதை அவ செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. மறுநாள் காலையில அந்த பையனோட அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. அந்த சண்டையில அவங்க அம்மாவை அந்த பொண்ணு ரொம்ப பேசிடுது. எங்க அம்மாவை நீ எதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுன, இனிமேல் நீ என் கூட வாழக்கூடாது, நீ ஒழுங்கா உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, சரி நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நமக்கு இந்த லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. இப்ப அவனுக்கு மனசுல இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட இல்லை, இப்படி அந்த பொண்ணு நம்ம டைவர்ஸ் பண்ணி வச்சுன்னா நம்ம லைஃப் போயிடுமே அப்படின்னு ரொம்ப வருந்துறான்.
அன்னைக்கு நைட்டும் அழுகுறான். கடவுள்கிட்ட போய் கேக்குறான், நான் மனசுல சின்னதாதான் யோசிச்சேன், டைவர்ஸ் பண்ணிட்டா கூட நிம்மதியா இருக்கும்னு. ஆனா அவ உண்மையிலே டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா அப்படின்னு அழுகுறான். கடவுள், உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? இந்த 1 மாசத்துல எத்தனை வேண்டுதல் அப்பா, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வேணுங்கிறான். ஏன் பணம் எல்லாம் வேணாமா அப்படிங்கிறான். இல்ல, எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். சரி, வேற என்ன வேணும் அப்படிங்கிறான். எனக்கு என்னோட வாழ்க்கை அதுவாவே இருக்கட்டும், என் மனைவி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளு அப்படியே இருக்கட்டும்னு சொல்றான். ஏன் அப்படி கேக்குறேங்கிறாங்க. இல்ல, இங்க யாரும் யாருக்கும் அடிமை இல்லைன்னு நான் நினைச்சிட்டேன். நான் நினைக்கிறத மட்டும் அடுத்தவங்க செய்யணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்க என்ன நினைக்கிறாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மட்டும் வாழ பிறக்கல, அவங்களும் வாழ பிறக்குறாங்க அப்படிங்கிறத அவன் கரெக்டா சொல்றான். கடவுள் சொல்றாரு, இதுதான்ப்பா நான் சொல்லணும்னு உனக்கு உணர வைக்கிறதுக்காண்டி இதெல்லாம் நடத்தினேன். கண்டிப்பா நீ நல்ல பையன், உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு மறந்து போறாரு. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்களா இருங்க, உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க யூஸ் பண்ணிருவீங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. முடிஞ்சளவு நம்மளால யாரும் காயப்படாம இருக்கணும். அப்புறம் நாம நினைக்கிறது தான் அவங்க செய்யணும்னு நாம நினைக்கும் போது அவங்க நினைக்க மாட்டாங்களா? நாம நினைக்கிறது தான் அவங்க செய்யணும்னு. சரி, அடுத்த காணொலியில சந்திக்கலாம். இந்த காணொலி எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.